இந்த பூமிக்கு சேவை செய்யணும், தன்னுடைய ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி வந்தவங்க எல்லாரையுமே நாம வந்து கடவுள்களாக, இவ்வளவு ஞானத்தை கொடுத்தவர் அவருடைய உருவத்தை நமக்கு காட்டல, அவருடைய பேர் கூட சொல்லல. இதுல என் விருப்பம் எதுவும் இல்லையா? இது வந்து ஒரு ஃப்ரீவில் இருக்கிற ஒரு கிரகம் தானேன்னா இருக்கு, ஃப்ரீவில் இருக்கு. கனிமம் ஒரு விருட்சமாக மாறுகிறது, ஒரு விருட்சம் ஒரு விலங்காக மாறுகிறது, ஒரு விலங்கு மனிதனாக மாறுகிறது. அப்போ மனிதன் என்னவாக மாறணும்? முழுமை அடைந்து விட்டார்கள்னா அவங்களால எதிர்காலத்தை பார்க்க முடியும், பின்னோக்கி கடந்த காலத்துக்கும் வர முடியும். இன்னும் சொல்லப்போனா காலங்கள் என்பது 3 கிடையாது. இதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்கான்னா, எப்போ உங்களுக்கு இது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வந்து விட்டதோ அதுவே உங்கள் அருகதை. அருகதை இல்லாமல் கோரிக்கை என்பது உண்டாகாது. மை டியர் மாஸ்டர்ஸ், பிஎம்சி நேயர்களுக்கும் பிதாமகா பத்ரிஜிக்கும் பெங்கர்ஸ் ஆஃப் தி டான் இந்த புத்தகத்துக்கும், இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ண பிஜி ராம்மோகன் அவர்களுக்கும், இதை வெளியிட்ட சிவபிரசாத் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பளித்த பிஎம்சி நிறுவனத்துக்கும் முதலில் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பூமியில் எத்தனையோ நாகரிகங்கள் வந்திருக்கு, எத்தனையோ சம்பிரதாயங்கள் வந்திருக்கு. நமக்கு தெரிந்த வரைக்கும் நாம வந்து அட்லாண்டிஸ் பிளைடியன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அட்லாண்டிஸ் பிளைடியன்ஸ் எல்லாருமே அவங்க கணக்கின்படி ரொம்ப ரீசன்ட் டைம்ஸில் வந்த நாகரிகங்கள். அதற்கும் தாண்டி நமக்கு கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு பல கோடி யுகங்களுக்கு முன்னாடி அப்போதுல இருந்து இந்த பூமியில் நிறைய நாகரிகங்கள் வந்திருக்கு, நிறைய சம்பிரதாயங்கள் வந்திருக்கு. இந்த பூமிக்கு யார் யாரெல்லாம் பல பல விஸ்வங்களில இருந்து இந்த பூமிக்கு சேவை செய்யணும், தன்னுடைய ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி வந்தவங்க எல்லாரையுமே நாம வந்து கடவுள்களாக முத்திரையிட்டோம். இந்த கடவுள்களாக முத்திரையிடும் போது அதுல பல சிக்கல்கள் உண்டு. நமக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்தால், நம்மை விட பெரியவர்களாக இருந்தால், நம்மை விட ஞானத்தில் சக்திகளில் சித்திகளில் நம்மை விட உயர்ந்தவராக இருக்கும் போது நம்ம அவர்களெல்லாம் கடவுள் என்று சொல்லி கோயில்கள் கட்டி அவங்கள வழிபடுறது என்பது நம்முடைய பலவீனமாக நம்ம மாற்றிக்கொண்டோம். அவங்க இருக்கிற வரைக்கும் அது எல்லாமே நல்லாவே இருந்தது. அவர்கள் போன பிறகு அவர்களுடைய போதனைகள், அவர்கள் ஞானம் எதுவுமே நம்ம ஏத்துக்கல. அவங்க கடவுள், அது அவங்களுக்கு முடியும், நமக்கு எப்படி முடியும்? விஸ்வத்தில் அவர்களுக்கு முடிந்தால் அதே விஸ்வத்தில் தான் நாமும் கூட அந்த பிரைம் கிரியேட்டர் மூலமாக உருவாக்கப்பட்டவங்க, நமக்கும் கூட முடியும் கூட. உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தானது எது தெரியுமா? அணுபாம்புன்னு நினைச்சிங்களா? போர்னு நினைச்சிங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் விட ஆபத்தானது அஞ்ஞானம். நமக்கு எல்லாமே தெரியும். சேத் மாஸ்டர் அவர் தன்னுடைய விஞ்ஞானத்தை கொடுத்தாரு. 7th டைமென்ஷனோ 9th டைமென்ஷனில் இருந்தால் கொடுத்தாரு. இவ்வளவு ஞானத்தை கொடுத்தவர் அவருடைய உருவத்தை நமக்கு காட்டல, அவருடைய பேர் கூட சொல்லலை. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி, உங்கள் வாஸ்தவங்கள் உங்கள் கையிலே தான் இருக்கின்ற மாபெரும் ஞானத்தை கொடுத்தவர். சேத் என்பது நாம வச்சுக்கிட்ட பேர். சேத்துன்னு ஒரு ஃபோட்டோ நம்ம போடுறோம், அது கூட நாம உருவாக்கி கொண்டதே தவிர அவருடைய உண்மையான உருவமே கிடையாது. என் பேரை சொல்ல மாட்டேன், நான் உங்க கண்ணு முன்னாடி வரமாட்டேன். ஏன்னா வந்தா நீங்க கடவுள்னு சொல்லி கடவுளாக்கி என்னையும் கும்பிட ஆரம்பிக்கல தவிர என்னுடைய ஞானத்தை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. அதனால என் பெயரையும் சொல்ல மாட்டேன், உருவத்தையும் காட்ட மாட்டேன்ட்டு. எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு ஒரு மாசம் தன்னுடைய பெயரும் உருவத்தையும் காட்டுறதுக்கு தயங்குறாரு. இந்த பூமியை என்ன ஆக்கணும்? நமக்கு தெரியும், நாம் வந்து இந்த மில்கிவே கேலக்சியில் இந்த சூரிய குடும்பத்தில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு கிரகமும் தனக்கு உண்டான பாதையில் அது ஆர்பிட்டில் சுற்றி கொண்டு இருக்கும். ஆனால் நிறைய ஸ்பேஸ் காலி இருக்கும். அதே மாதிரி விஸ்வத்துக்கும் நடுவே நிறைய எம்டி ஸ்பேஸ் என்பது இருக்கும். எம்டி ஸ்பேஸை வந்து நாம் வந்து ஹைவேஸ் சொல்லுவோம்.
அந்த ஸ்பேஸில் இருக்கிற ஹைவேஸில் பூமி என்பது ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேஸில் இருக்குது. இங்கே இருந்து பல விஸ்வங்களுக்கு சமாச்சாரம் அனுப்புறது என்பது மிக மிக எளிதானது. அதனால இந்த பூமியை இன்டர்கெலாக்டிக் எக்ஸ்சேஞ்ச் சென்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படியாவது இன்டர்கெலாக்டிக் எக்ஸ்சேஞ்ச் சென்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மாற்றணும்னு நினைச்சாங்க. அதற்காகவது பூமி 5வது பரிமாணத்துக்கு போகணும். பூமியில் இருக்கிற எல்லாருமே இங்கே நாம் அசெண்ட் ஆகணும். இதில் என் விருப்பம் எதுவும் இல்லையா? இது ஒரு ஃப்ரீவில் இருக்கிற ஒரு கிரகம் தானேன்னா இருக்குது, ஃப்ரீவில் இருக்குது. நீங்கள் அசெண்ட் ஆனால் மட்டுமே இந்த பூமியில் இருக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு கிரகத்துக்கு, பூமி மாதிரி இன்னொரு கிரகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் 3rd டைமென்ஷனில் தான் இருக்கும். இந்த 3rd டைமென்ஷன்லேயே நான் இருப்பேன். இங்கே இருக்கிறத நிதானமாகத்தான் கற்றுக்கொண்டுவேன். இதெல்லாம் என்னால் இப்போவே எதுவும் செய்ய முடியாது என்பவர்கள் அனைத்தையும் எல்லாரையும் அங்கே அந்த கிரகத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே இருக்க முடியாது. இங்கே இருக்கிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணும். இந்த வைப்ரேஷனுக்கும் இந்த எனர்ஜிக்கும் இந்த ஞானத்துக்கும் தகுந்த மாதிரி நாம் இருக்கணும். அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்மளால் தாங்கிக்க முடியணும். அதற்காகத்தான் ஜானம் 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 ஜானம். நம்மளை நாம் மாற்றிக்கொண்டால் மட்டுமே நாம் இங்கே இருக்க முடியும். 2வது, இந்த மாதிரி வாய்ப்பு மறுபடியும் நமக்கு வராது, எங்கேயும் கிடைக்காது. பல கோடி வருடங்கள் ஆகும் ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு நம்ம மாறுறதுக்கு. இதற்காக எத்தனையோ பேர் இந்த சமயத்தில் பூமியில் இருக்கணும்னு சொல்லி, இல்லைன்னா இவ்வளோ பாப்புலேஷன் எங்கிருந்து வந்தது? இங்கே இவ்வளோ பாப்புலேஷன் இருக்க எல்லாருமே அசென்ஷனுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா அதை செய்கிறதுக்காகத்தான் பத்ரி ஜான ஜகத் என்பதை சங்கல்பித்து கொண்டார். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி யாரெல்லாம் சகாயம் செய்வதற்கு வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம கடவுள்னு சொல்லி நாம் அங்கேயே விட்டுட்டோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணலை. அவர்களுக்கு அடிமையாக இருந்து அவர்களுக்கு வழிபட்டு, இது உன்னால் முடியும், என்னால் முடியாது, உன்னால் முடிஞ்சது நீ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் இங்கே ஒரு டிபெண்டன்சியில் வந்துட்டோம். நாம் அந்த உயரத்தை எட்ட வேண்டும். இது அனைவராலையும் முடியும். நாம் கடவுள் என்பதை நாம் மறந்து விட்டோம். ஆனால் பத்ரிஜிக்கு தெரியும். அதனால்தான் மை டியர் காட்ஸ்ன்னு சொன்னார், மை டியர் கோ கிரியேட்டர்ஸ்ன்னு சொன்னார். நம்மளை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் பத்ரிஜிக்கு தெரியும். ஒரு கனிமம் ஒரு விருட்சமாக மாறுகிறது, ஒரு விருட்சம் ஒரு விலங்காக மாறுகிறது, ஒரு விலங்கு மனிதனாக மாறுகிறது. அப்போ மனிதன் என்னவாக மாறணும்? தெய்வமாக மாறணும். விலங்கில் இருந்து தான் மனிதன் வந்தான். அப்போ மனிதன் மனிதனாகவே இருக்க மாட்டான், மனிதன் கடவுளாக மாறணும். ஹியூமன் காட், கடவுள் இந்த மனித பிறவிக்கு இந்த ஹியூமனிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. காட் ஹியூமன்ஸாக நாம் மாறணும். ரமண மகர்ஷி சொன்னார், நீ யார் என்று தெரிந்து கொள். அதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. நம்ம யாருன்னு நாம் தெரிஞ்சுக்காம நம்மளால் அசெண்ட் ஆக முடியாது. இந்த உலகத்தில் ஞானத்தை விட சிறந்தது அன்பு. அன்பு என்ற வைப்ரேஷன் மூலமாக இந்த விஸ்வத்தில் எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் நம்மளால் கொடுக்க முடியும். அன்பு ஒன்று தான் லாங்குவேஜ். பத்ரிஜி ஏன் இவ்வளோ அன்போடு இருக்கிறார் தெரியுமா? ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே. சார் நீங்கள் ஓகே சார், நான் எப்படி சார் ஓகேன்னா, நான் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன், முழுமையாக அனைத்தையும் கடந்து விட்டேன். நீ உனக்கு எவ்வளோ ஞானம் இருக்கோ, எவ்வளோ புரிதல் இருக்கோ, அதற்கு ஏற்றவாறு தானே நீ நடந்து கொள்வாய். அதற்காக யூ ஆர் ஆல்சோ ஓகே. இது எல்லாமே யூனிவர்சல் லாஸ். ஒரு 13 ஃபாலோயிங் ரூல்ஸ் கொடுத்தார் அவர். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லணும், எந்த நெகட்டிவிட்டியும் இருக்கக்கூடாது. நமக்கு தீங்கு நினைக்கிறவர்களுக்கு கூட நம்ம நல்லதே நினைக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அன்கண்டிஷனாக சேவை செய்யணும். இது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு கட்டமைப்பில் நம்ம வளர்ந்து விட்டோம். அதிலிருந்து வெளிவந்து இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னா இதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் தியானத்தின் மூலமாக தான் வரும். நமக்கு தெரிந்தவரை காலம் என்பது நிமிடங்கள், ஹவர்ஸ் அண்ட் டேஸ், வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ். ஆனால் விஸ்வத்தில் காலம் என்பது இப்படிப்பட்டதாக இருக்காது. காலத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு தெரிஞ்சு பத்ரிஜி உங்களால் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னது இந்த காலத்தை பற்றி தான். இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு சாப்டருடைய பேர் என்ன தெரியுமா? அம்பாசிடர்ஸ் த்ரூ டைம்.
காலத்திலிருந்து அப்பாற்பட்டு நமக்கு தூது சொல்றதுக்கு வந்திருக்கிறாங்க, நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக. முழுமை அடைந்து விட்டார்கள்னா அவங்களால எதிர்காலத்தை பார்க்க முடியும், பின்னோக்கி கடந்த காலத்துக்கும் வர முடியும். இன்னும் சொல்லப்போனா காலங்கள் என்பது 3 கிடையாது, 3ம் ஒரே நேரத்தில் நடக்குது. புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒரு அப்பா, அவங்களுக்கு 3 பொண்ணுங்க. முதல் பெண் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிறாங்க, ரெண்டாவது பெண் 2வது வீதியில இருக்கிறாங்க, மூணாவது பெண் 3வது வீதியில இருக்கிறாங்க. அப்பா முதல் பெண் கிட்ட இருந்து ஸ்கூட்டர்ல புறப்பட்டார். கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரைக்கும் அந்த பொண்ணு பார்த்தா அப்பாவை. அந்த தெரு திரும்பினதுமே அப்பா தெரியல. இப்ப அப்பா வந்து 2வது பெண் வீட்டுக்கு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ முதல் பொண்ணுக்கு அப்பா புறப்பட்டது கடந்த காலம், ஏன்னா அந்த வீடு தாண்டி போயிட்டாரு. 2வது பொண்ணுக்கு அது நிகழ்காலம். 3வது பொண்ணுக்கு அப்பா இனிமே தான் கிராஸ் பண்ண போறாரு, அது எதிர்காலம். ஆனா இது எல்லாமே அவங்க அம்மா மேலே ஹெலிகாப்டர்ல இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு 3மே தெரியுது, ஏன்னா அவங்க அந்த ஹைட்ல இருந்து பார்க்குறாங்க இல்ல. முதல் பொண்ணுக்கிட்ட இருந்து புறப்பட்டது தெரிஞ்சது, 2வது பொண்ணை கிராஸ் பண்ணது தெரிஞ்சது, 3வது பொண்ணு போய் சேர போறாருன்னு தெரிஞ்சது. 3 காலத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க. இது இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். பிளேடியன்ஸை பொறுத்தவரை 3 காலங்களும் ஒரே நேரத்தில், அதாவது விஸ்வத்தில் அவங்களுக்கு அந்த பரிமாணத்தில் இருக்கும் போது அது அப்படித்தான் இருக்கும். நாமளும் 5வது பரிமாணத்துக்கு போனால் அந்த காலம் எப்படி இருக்கும் என்பது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அப்போ தெரிஞ்சுக்கலாம். நாம் வந்து சாதாரண மனுஷங்க ஒன்றும் கிடையாது, மிக 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 மகிமை உடையவர்கள். அனைத்து ஞானமும் நமக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் எங்கேயும் வெளியில தேட வேண்டாம், தியானம் செய்யுங்க. உங்களுக்குள்ளேயே அனைத்து ஞானமும் அனைத்து பதில்களும் இருக்கு. நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்கள் விடைகளை தேடுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கு, அது உங்களுக்கு ஆக்சஸ் ஆகும், அது ஆக்டிவேட் ஆகும். இதுக்கெல்லாம் எனக்கு அருகதை இருக்கான்னா, எப்போ உங்களுக்கு இது எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வந்து விட்டதோ அதுவே உங்கள் அருகதை. அருகதை இல்லாமல் கோரிக்கை என்பது உண்டாகாது. இப்போ பத்ரிஜி ஜெகத் செய்யணும்னு ஒரு கோரிக்கை வந்தது, அருகதை இல்லாமலேயே வந்தது. அருகதை இருந்ததினால் மட்டுமே அந்த கோரிக்கை என்பது வந்தது. இவை அனைத்தும் நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய அருகதைகள். ஆனால் அதுக்கு நம்மளை நாம தகுதிப்படுத்திக்கணும். ஒரு பெரிய முயற்சி என்பது இங்கே நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சாதனை, தியான சாதனை, மூச்சின் மேல் கவனம் என்ற தியான சாதனையை. ஏன்னா இது எல்லாமே நமக்கு மறந்து போச்சு, மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. இதெல்லாம் கிளாஸ்ல சொல்றப்ப பூமி வந்து ஒரு மாபெரும் பரிமாணத்துக்கு உள்ளாகுதான்னு சொல்லி நமக்கு கேள்வி வரலாம். ஆனா வெளி உலகத்தில் பார்க்கும் போது அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போது உலகத்துல என்ன நடக்குது, ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு, நமக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லையே. எப்படிதான் நம்ம இந்த பூமியில வாழ போறோம்? இன்னைக்கு கண் முழித்தா என்ன நடக்கும்னு தெரியல, எங்க போர் வரணும்னு தெரியல, என்ன மாற்றங்கள் வருதுன்னு தெரியல. பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பைத்தியக்காரன் கையில கல் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ உலகம் இருக்கு. நீங்க என்னடான்னா இது அசென்ஷன் ஆகும், இது வந்து 5வது பரிமாணத்துக்கு போகும், விரைவில் இதெல்லாம் நடக்கும், இதுக்குள்ள நாம வந்து முந்திக்கணும், நம்மளை நாம தகுதிப்படுத்திக்கணும், இதெல்லாம் சொல்றீங்களேன்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அதற்காக தான் சொல்றது, சீரியல்ஸை பார்க்க வேண்டாம், எல்லாமே நெகட்டிவிட்டி தான் இருக்கு. 2வது நியூஸ் சேனல்ஸை கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். அங்கே 24 மணி நேரம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அங்கே எல்லாமே பயமுறுத்துற மாதிரி, அச்சத்துக்கு உள்ளாக்குற மாதிரி, நம்ம தவிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி, இங்கே எதுவுமே நல்லதே நடக்கிறது இல்லை என்றதை தான் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கு பயம்தான் வரும். ஆன்மீகத்தின் முதல் எதிரி பயம். ஏன் இவ்வளோ பயத்தை நமக்கு ஊட்டுறாங்க? ஏன் நம்ம இவ்வளோ பயப்படுறோம்? இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கு? இது அனைத்து பற்றியும் தான் நாம நாளைக்கு பேச போறோம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.